அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கிரக சேர்க்கை பலன்கள். இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்க 2 கிரகத்தின் பெயர் செவ்வாய், ராகு. செவ்வாய் ராகு சேர்க்கை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். செவ்வாய் என்றால் அவசரம், இத்துடன் ராகு சேர்ந்தால் மிக அவசரம். இந்த கிரக சேர்க்கை இருப்பவர்கள் பொறுமை இருக்காது, டிராஃபிக் சிக்னலில் கூட பொறுமை இருக்காது. ஸ்கூல் டைம் டேபிள் மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஜாதகர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். ஜாதகருக்கு அட்வைஸ் பிடிக்காது. அதே மாதிரி ஜாதகரை எளிதில் சமாதானம் ஆக்க முடியாது. செவ்வாய் ராகு இருவரும் பகை கிரகம் என்பதால் செவ்வாயின் காரகம் மூலமாக ராகு கெடுப்பார். ஜாதகருக்கு அடுத்து சகோதரன் இருக்காது. அப்படி இருந்தாலும் கூட சகோதர ஒற்றுமை இருக்காது. மேலும் சகோதரனுடைய வாழ்க்கை கண்டிப்பாக பாதிப்பு தராமல் விடாது. பெண் ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கை உபய ராசி உபய லக்னத்திற்கு 7ல் இருந்தாலும் அல்லது உபய லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியுடன் இருந்தாலும் கணவுடன் சேர்ந்து நல்லபடியாக குடும்பம் நடத்த விடாது. ஆண்கள் ஜாதகத்தை விட பெண்கள் ஜாதகத்துக்கு தான் பாதிப்பு அதிகம். இந்த கிரக சேர்க்கை காற்று ராசியில் இருந்தால் வாகனம் வேகமாக ஓட்டுவாங்க. வாக்குஸ்தானத்தில் இருந்தால் பேச்சு ரொம்ப கடினமாக இருக்கும். வெட்டு 1 துண்டு 2 என்று பேசக்கூடியவர். வந்த சண்டை விடமாட்டாங்க, தரக்குறைவாக பேசுவார்கள். மேலும் பேச்சில் பகை ஏற்படும். பல் சம்பந்தமான பிரச்சனை, பல் வலி, பல்லு பார்க்க பெருசாக இருக்கும் அல்லது பல் வரிசை பார்க்க அழகாக இருக்காது. இந்த கிரக சேர்க்கை எந்த பாவத்தில் இருந்தாலும் அல்லது எந்த பாவத்தின் அதிபதியுடன் சேர்ந்தாலும் அந்த பாவம் கூறும் உறவு முறையிடம் எளிதில் சண்டை ஏற்படும். 4ல் இருந்தால் தாயாருடன் சண்டை, 9ல் இருந்தால் தந்தையுடன் சண்டை, 7ல் இருந்தால் வாழ்க்கை துணையுடன் சண்டை, 10ல் இருந்தால் மாமியாருடன் சண்டை, 3ல் இருந்தால் மாமனாருடன் சண்டை, 11ல் இருந்தால் மூத்த சகோதரனுடன் சண்டை ஏற்படும். அடுத்து இந்த கிரக சேர்க்கை சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்று சுக்கிரன் வீட்டில் இருந்தால் எளிதில் வாகன விபத்து ஏற்படும். இந்த கிரக சேர்க்கைக்கு மேலும் பாவகிரக தொடர்பு இருந்தால் அதன் தசாபுத்தி காலத்தில் ஜாதகருக்கு மரணத்திற்கு சமமான கண்டங்கள் எளிதில் ஏற்படும். ஜாதகர் சுறுசுறுப்பானவர், ஜாதகர்கிட்ட நேர்மையாக இருந்தால் ஜாதகர் பாராட்டுவார். ஜாதகர்கிட்ட பொய் சொன்னால் ஜாதகர் மன்னிக்க மாட்டார். வீட்டு வேலையாட்கள் தவறு செய்தாலும், அதாவது தெரியாமல் தவறு செய்தாலும் கூட அல்லது வீட்டு வேலையாட்கள் தாமதமாக வேலைக்கு வந்தாலும் ஜாதகர் கோபப்படுவார். ஜாதகர்கிட்ட மோட்டிவேஷனாக பேசினா ரொம்ப பிடிக்கும். இந்த கிரக சேர்க்கை பெண் ராசியில் இருந்தால் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் அன்று வீரபத்ரகாளியை வணங்கணும். ஆண் ராசியில் இருந்தால் நரசிம்மனை வணங்கணும். ஜாதகர்கிட்ட எந்த தீய சக்தியும் நெருங்க முடியாது. ஓகே, குட். அடுத்த வீடியோவில் அடுத்த கிரக சேர்க்கை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கிரக சேர்க்கை சுக்கிரன் ராகு. டோன்ட் மிஸ் இட். Thank you.